வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தூக்குதுரை அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ சிம்பிளி சவுத் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் யோகி பாபு தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு காமெடி பேய் படம். அதாவது ஒரு கிணத்துக்குள்ளே பேய் இருக்குது அப்படின்ற ஒரு தீமில் இந்த கதை நகருது. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு படம் காட்டுற ஒரு நபராக வந்து யோகி பாபு வந்திருப்பாரு. அந்த ஊரோட பெரிய மனுஷன் பொண்ணாக இருக்கக்கூடிய இனியாவை வந்து கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடி போகும்போது அந்த முயற்சி ஃபெயிலியரா போயிருது. அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத காட்டியிருக்க மாட்டாங்க. அப்படியே பேரலா பார்த்தீங்கன்னா ஒரு 3 திருடர்கள் வந்து ஒரு ஊருக்குள்ள ஒரு கிரீடத்தை திருடுறதுக்காக வராங்க. உண்மையிலே அந்த கிரீடத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அந்த கிரீடம் எங்கே இருக்குது, அந்த ஓடி போனவங்களுக்கு என்ன ஆச்சு, கடைசியாக வந்து அந்த திருட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சுதா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட டைரக்டர் கண்டிப்பாக தீவிரமான அஜித் ஃபேனாக இருக்கணும். ஏன்னா டைட்டிலையுமே தூக்குதுரன்னு வச்சிருப்பாரு. இந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா அஜித் ரெஃபரன்சஸ் அப்படின்றது இருக்கும். இந்த படத்தில் அந்த ஹாரர் அப்படின்ற ஒரு ஜேர்னருக்குள்ளே போகிறதே வந்து ஒரு விதமான சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை இது ஒரு ஹாரர் மூவின்ட்டு. பட் ஒரு டயத்துக்கு மேலே தான் அந்த ஹாரர் போர்ஷனுக்குள்ளே போவாங்க. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் ஹானர் கில்லிங் ரிலேட்டடாக சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸாக தான் கருதப்படுது. அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி கன்வின்சிங்காக முடிச்சிருப்பாங்க. பட் என்னதான் ஹானர் கில்லிங் ரிலேட்டடாக பேசியிருந்தாலும் அதை ரொம்ப காமெடி கலந்து பேசினால அதோட இம்பாக்ட் அப்படின்றதுமே ஒரு மாதிரி அப்சல்யூட் ஆயிடுது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் ஹியூமர் அப்படின்றது ஒரு சில காட்சிகள் விரல் விட்டு எண்ணிடலாம், அங்கே மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகிக்கே தவிர மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட்டே ஆகலை. எஸ்பெஷலி பாலசரவணன் அண்ட் கோ அந்த கேங் பண்ணக்கூடிய காமெடிகள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தில் இனியாவோட ரோல் அப்படின்றதெல்லாம் ஸ்டார்டிங்கில் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் போக போக அந்த ரோலுமே டம்மியாக தான் ஆக்கியிருப்பாங்க. ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் கன்வின்சிங்காக சொல்லலை அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2/5. டைம் இருந்தால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடல் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.